பசியை தூண்டக்கூடிய இஞ்சி லேகியங்க. நெஞ்ச கரிப்பு, அப்புறமா வாய்வு தொல்லை, வயிறு வலி, புளிச்சாப்பம் எதுவுமே வராது. இதை சாப்பிட்டிங்கன்னா 3/4 கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன், 3/4 கிலோ பனவெல்லம் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம், வெள்ளை சுகர்லேயும் பண்ணலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாக காய்ச்சி எடுத்துக்கணும். கம்பி பதம் எதுவும் வராண்டாம், சும்மா காய்ச்சி ஊற்றிக்கங்க. இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து தோலை சீவிட்டு இதை நல்லா மையாக அரைச்சி 2 பேஜாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சோண்டு மிக்ஸி சாரை கழுவி தண்ணி ஊற்றிட்டு நம்ம பனவெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கணுங்க. தூசி மண் எல்லாம் இருக்கும், வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 1/2 hour காய்ச்சி எடுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்திங்கன்னா 1 வருஷம் 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. நல்லா பசி எடுக்கும், வாய்வு தொல்லை எதுவும் இருக்காது, நெஞ்ச கரிப்பு இருக்காது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான லேகியம் பண்ணியாச்சுங்க. இஞ்சியை வச்சு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி கிண்டி வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் இது நீங்கள் 2-3 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலாக காலியாக எடுத்துக்கணுங்க. கைப்படக்கூடாது. லாஸ்ட்டில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கங்க. கைப்படாமல் எடுத்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. பெரியவங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லாம் 1 ஸ்பூன் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.